சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இல்லையா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அப்ப நல்லா கவனிக்கிறோம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணினால் நன்மையும் இன்பமுமாய் இருக்கும். இல்லையா? அப்ப அந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு அழுத்தமா சொன்னாரு. ஒருமித்து, ஒற்றுமை, ஒரு மனம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இன்பம் இருக்கும், நன்மை இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்தத்தின் மகிமை உண்டாகட்டும். அதுபோல கர்த்தரின் பிள்ளைகளை அப்போ நம்ம ஒருமனப்பட வேண்டும். இருவர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை கேட்டாலும் கர்த்தர் அந்த காரியத்தை தர அவர் வழங்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். முதல்ல அந்த ஒட்னஸ் எங்க வரணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு ரெண்டு நினைவுகள் ஆகும். ஒரு மனிதனுக்குள்ள ரெண்டு நினைவுகள், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்கு வரும். அப்ப நல்லா கவனிக்கணும். நமக்குள்ள முதல் ஒட்னஸ் இருந்தாதான் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். இல்லையா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பார்க்கிற கர்த்தரின் பிள்ளைகளை, அப்ப நம்ம முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு ஒன்னஸ் தேவை, ஒரு மனம் தேவை. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பாரோ இல்லையோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டு மனசு இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு மனம் தேவை. கர்த்தரின் பரிசுத்தத்தின் மகிமை உண்டாகும். அப்போ ஒரு மனதோடு கூட நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1:10 சகோதரரே நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய், உங்களுக்குள்ளே பிரிவினை இல்லாமல் நீங்க எந்த காரியத்தை நீங்க செய்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்தத்தின் நல்லா கவனிக்கணும். இப்ப நல்லா கவனிக்கணும். ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தர போறேன். நம்ம ஒருமனப்படுறதுனால எந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும். இப்ப நீங்க ஒரு காரியத்தை கர்த்தரிடத்துல கேட்கறீங்க. நீங்க ஒருத்தர் கேட்கறதுக்கும் 2 பேர் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. 2 பேரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா நீங்க எந்த காரியத்தை கேட்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். முதல்ல எனக்குள்ள ஒருமனம் தேவை. 2வது இந்த ஆப்போசிட் இருக்கிற ஒரு நபரோடு கூட, பக்கத்தில் இருக்கிற நபரோடு கூட நாங்கள் 2 பேர் ஒருமனப்பட்டா நாங்க எந்த காரியத்தை கேட்டாலும் அந்த காரியத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு 18:19 கர்த்தரின் பரிசுத்தத்தின் அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப பூமியிலே நீங்கள் ஒருமனப்பட்டால் நீங்கள் எந்த காரியத்தை கேட்டாலும் அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு தருவார்.
அல்லேலூயா. பகதர்கள் கை பிடிச்சி நம்ம ஒருமனப்படுவோம், நம்ம ஒருமனப்படுவோம். கர்த்தர் நம்ம காரியத்தை எல்லாம் செய்வார். கர்த்தர் நம்ம காரியங்கள் எல்லாம் வாங்கி செய்வார். சரி, நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தில் ஒருமனம். நம்ம குடும்பத்தில் 3 காரியத்தை சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் ஒருமனம், 2வது சபையிலே ஒருமனம், 3வது தேசத்திலே ஒருமனம். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். குடும்பத்திலே ஒருமனம், சபையிலே ஒருமனம், தேசத்திலே ஒருமனம். குடும்பத்திலே ஒருமனம், சபையிலே ஒருமனம், தேசத்தில் ஒருமனம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் குடும்பத்தை எடுக்கணும். அல்லேலூயா. குடும்பத்தில் என்ன பண்ணணும்? ஒருமனமா இருக்கும். குடும்பத்தில் என்ன பண்ணணும்? ஒருமனமா இருக்கும். இப்போ நல்லா கவனிக்கணும். ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த குடும்பம் ஒருமனப்பட்டது. அந்த குடும்பம் ஒருமனப்பட்ட உடனே சபை ஒருமனப்பட்டது. சபை ஒருமனப்பட்ட உடனே தேசத்தில் ஒருமனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மோசேசுடைய குடும்பத்தை எடுத்துக்கோம். அல்லேலூயா. யாருக்கு குடும்பம் இருக்கும்? பைபிள்ல மோசேசுடைய குடும்பம். நல்லா கவனிக்கணும். மோசேஸ் நல்ல குடும்பத்தோடு வாழ்ந்தவர். ஒரு சூழ்நிலையில குடும்பத்தை விட்டு அவர் தனியா போறார். வெளியில தனியா போகும்போது ஆண்டவர் 40 வருஷம் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து தேவ பருவதமாக ஓரேல கர்த்தர் மோசேஸ்க்கு ஒரு தரிசனம் காட்டுறார். நல்லா கவனிக்கணும். தரிசனம் காட்டும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மோசேஸ் நீ வா, எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களை பாலும் தேடு போடுகிற தேசத்துக்கு அவர்களை நீ தான் நடத்தணும் அப்படின்ற. மோசேஸ் பல சாக்கு போக சொல்ற. பல சாக்கு போக சொல்லும் பொழுது மோசேஸோடு கூட கர்த்தர் யாரை இணைக்கிறார் அப்படின்னா அவருடைய சகோதரன் ஆரோனை இணைக்கிறார். நல்லா கவனிக்கணும். குடும்பத்தில் இருக்கிற நபர்களை கர்த்தர் என்ன பண்றாருன்னா இணைக்கிறார். நல்லா கவனிக்கணும். இதுவரையும் ஆரோன் மோசே தனித்தனியா இருந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த 40 வருஷம் ஒருத்தர் பார்க்கல. ஆரோன் மோசே ஒருத்தர் பார்க்கல. 2 பேரும் 40 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் என்ன பண்ண போறாங்க? மீட் பண்ண போறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஆரோன் சகோதரன் அல்லவா, அவனை நான் கூட இணைக்கிறேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் கொண்டவராகி லேவியனாகிய ஆரோன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். அல்லேலூயா. யார் இருதயம் மகிழும்? உங்க அண்ணனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? உங்களை பார்க்கும்போது மகிழும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்க அக்காவோ உங்க தங்கச்சியை பார்க்கும்போது உங்க மனசு மகிழ்ச்சியா இருக்கா? அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கா? இல்ல கோபமா இருக்கா? அல்லேலூயா. கோபமா இருக்கா? மகிழ்ச்சியா இருக்கா? நல்லா கவனிக்கணும். சண்டை இருந்தா அந்த இடத்துல சமாதானம் குறையும். ஒற்றுமை இருந்தா தேவ பிரசனம் அதிகமாகும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எங்க தேவை? ஒற்றுமை. சகோதரர்களுக்குள்ள சகோதரிகளுக்குள்ள என்ன தேவை? ஒற்றுமை தேவை. அல்லேலூயா. சகோதர ஸ்நேகம் தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது என்ன இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? கூட பிறந்தவளை பார்த்தோட ஆண் பார்க்கணும். அல்லேலூயா. இந்தியோடு கூட எல்லாம் போயிட்டோம். அப்படியே உன்னுடைய உடன் பிறந்தவளோடு கூட உனக்கு சண்டை இருக்குமானா இந்தியோடு கூட அதெல்லாம் தூக்கி தான் பண்ணோம், மூட்டை கட்டி வச்சிருந்தோம். அல்லேலூயா. உன் சகோதரனை பார்க்கும் பொழுது உனக்கு என்ன பண்ணணும்? சந்தோஷம் வரணும். சரிங்க. மோசேஸ் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது ஆரோன் போய் சொல்றாரு. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல கர்த்தர் ஆரோனை நோக்கி
மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை குத்தம் செய்தான். அல்லேலூயா. அன்பினுடைய வெளிப்பாடு பாருங்க. எப்படி இவங்க யார்? 2 பேரும் கூட பிறந்தவங்க. ஆரோன் வந்து அண்ணன், மோசஸ் வந்து தம்பி. அண்ணனை தம்பி பார்க்கும்போது கட்டிப்பிடிச்சு கூட்ட கொடுக்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சபையில அக்கா தங்கச்சி உடன் பிறந்தவர்கள் இருப்பீங்கன்னா இந்த ஆராதனை குடியில கட்டிப்பிடிச்சு கூட்ட கொடுக்குறீங்க. அல்லேலூயா. அக்கா தங்கச்சி எல்லாம் கை கொடுக்க. அக்கா தங்கச்சி சபைக்கு வந்துங்கிற அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறீங்களா? கை கொடுக்க. அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவங்களை இருக்கிறீங்க. என் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. என் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. சரி, ஓகே. கூட பிறந்தவங்க ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம். கூட பிறந்த அதெல்லாம் பண்ண மாட்டேயா. இது வெக்கப்படுறீங்களான்னு தெரியல. இல்ல அவளை நான் கட்டி பிடிக்க மாட்டேன்னு சொல்றீங்களான்னு தெரியல. ஆரோட மோசை பார்க்கும்போது இருக்குதுன்னா 40 வருஷம் பார்த்து பார்க்குறாங்க. கட்டி பிடிச்சி கொடுத்து கட்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? சந்தோஷம் இல்லையா? சரி, கத்திரி பஸ் தான். சரி, காரியத்தில் இருக்கிறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கனாலும் செஞ்சீங்க, நீங்கள் செஞ்சாலும் செய்யுங்க, உங்கள் விருப்பம் இல்லையா? சரி, கத்திரி பஸ் தான் மைவிட்டாங்க. அப்போ ஆரோட மோசை பார்க்கும்போது அதில் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரர் மூப்பர் எல்லோரையும் கூடி வரச் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை அவன் செய்தான். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தமாய் வைக்கிறார். நல்லா கவனிக்கணும். இப்போ மோசஸ் கிட்ட கர்த்தர் திட்டத்தை தராரு. கூட அவனுடைய குடும்பத்தை இணைக்கிறார், ஊர்வலப்படுத்துறாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து எங்க போறாங்கன்னு சொன்னா இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற சபை இடத்துல போய் தேவன் கொடுத்த திட்டத்தை சொல்றாங்க. அல்லேலூயா. அங்கே கர்த்தரின் பிள்ளைகள், நீங்கள் எந்த இடத்துல ஊர்வலப்படுறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும். அல்லேலூயா. ஆமோஸ் 3:3 வாசிக்கும் பொழுது ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தரை பரிசுத்தமாய் 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒருமித்து நடந்து போவார்களோ என்று சொல்லப்பட்டது. அப்ப 2 பேர் ஒருமனப்பட்டாதான் என்ன பண்ண முடியும்? ஒன்றா நடந்து போக முடியும். அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்தமாய் 2 பேர் ஒருமனப்பட்டா ஒருமித்து என்ன பண்ண முடியல, போக முடியாது. கர்த்தரை பரிசுத்தமாய் கைவிட்டார்கள். அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நல்லா கவனிக்கணும். நமக்கு நல்ல ஒரு உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னா, ஆண்டவர் சொல்ற, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்கள் ஒன்றாய் இருக்கும்படி உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த ஒற்றுமைய ஆண்டவர் எங்க கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனிடத்துல குமாரனாகிய இயேசு அவர் எப்படி ஒரு மனத்தோடு இருக்கிறாரோ அதே போல தம்முடைய பிள்ளைகள் ஒரு மனப்பட வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோவான் 17:21 அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிடத்திலேயும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன்.
நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன். அப்ப ஆண்டவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் எப்படி இருந்தது? நல்லா என்ன பாருங்க, இயேசுவினுடைய ஜெபம் எப்படி இருந்தது? ஆண்டவர் சொன்னார், இதாவே நீயும் நானும் ஒன்றா இருக்கிறது போல இவர்கள் எல்லாம் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி இவர்களுக்காக நான் எடுத்து வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சபையை எப்படி பார்க்கிறாருன்னா, எல்லாம் ஒரு ஒற்றுமையாக ஒரே இடமாக ஒரே சிந்தையாக சபை செயல்பட வேண்டும். நான் சொல்றது புரிஞ்சுது? அல்லேலூயா. ஒரு குடும்ப ஒற்றுமை, இரண்டாவது சபை ஒற்றுமை. அப்ப சபை எப்படி ஒற்றுமையாகும்? இந்த வெளிப்பாடு ஒருத்தருக்கு வரும். இயேசுவும் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல சபை எல்லாரும் எப்படி இருக்கும்? ஒன்றாக. இப்ப சபை ஒன்றாக இருப்பதற்காக தான் கர்த்தர் எந்த சிஸ்டத்தை ஏற்படுத்துறாங்கன்னா திருவிருந்து சிஸ்டத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசையும் புசிக்கிறவங்க ஒரே சரீரத்துக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக நாம் வருகிறோம். அல்லேலூயா. சரீரத்தில் அவயங்கள் தனித்தனியாக இருந்தாலும் தனித்தனி வேலைகள் செய்தாலும் சரீரம் ஒன்றுதான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவைகளுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க யாரு? சபை யாருங்க? கிறிஸ்துவின் சரீரம். சொல்லுங்க, சபை யாரு? அப்போ கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தாலும் சரீரத்தில் அவைகள் தனித்தனியா இருக்கிறது போல நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் பைக்கு உண்டாகட்டும். வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளை இப்ப நல்லா கவனிக்கணும். நமக்கு தனித்தனி வேலைகள் இருக்கு, தனித்தனி ஊழியர்கள் இருக்கு, தனித்தனியான காரியங்கள் இருக்கு. ஆனா சபைக்கு வரும்பொழுது எல்லாம் ஒன்று, ஒரு மனம் நமக்கு தேவை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஒன்று கொரிந்தியர் 12:19 அவை எல்லாம் ஒரே அவயமாய் இருந்தாலும் சரீரம் எங்கே? அல்லேலூயா. எல்லாம் ஒரே அவயமா இல்லை, எல்லாம் தனித்தனி அவைகளா இருக்கு, தனித்தனி வேலைகள் இருக்கு. ஆனா நல்லா கவனிக்கணும், அது சரீரத்துல ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் சரி. அல்லேலூயா. அப்ப கர்த்தரின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் சபையை கர்த்தர் ஒருமனப்படுத்தும்படியாக சபையில திருவிருந்து சிஸ்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. திருவிருந்து எடுக்கும் பொழுது நல்லா கவனிக்கணும், நமக்குள்ள ஒருவேளை சபையில வருகிறவங்க ஒருவேளை கூட பிறந்தவங்களா இருக்கலாம், ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம். சில நேரத்தில் அவங்க மேல கசப்பு இருக்கும், அவங்க மேல வெறுப்பு இருக்கும். இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு திருவிருந்து எடுக்கும்போது நம்ம எல்லாம் ஒன்று சித்தம். எத்தனை பேர் ஆகின்றது? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரின் பிள்ளைகளை, கர்த்தரின் பரிசுத்தம் உண்டாகட்டும். சபையில ஆண்டவராகிய தேவன் ஒரு மனதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எந்த சபையில ஒரு மனம் இருக்கிறதோ அந்த சபையில கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆளுகை இருக்கும், கர்த்தருடைய வல்லமை இருக்கும். அல்லேலூயா. அதான் சங்கீதம் 133:2 சொல்லுது, கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்திற்கு ஒப்பாயிருக்கும். அப்போ ஒரு மனதோடு கூட இருக்கும்போது சபையில ஆர்வம் அர்த்தம். சபையில ஆர்வம், கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். அப்போ சபையில கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் இந்த காரியத்தை சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில மாம்ச சரீரத்தில் வந்து ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணார். 12 பேரை செலக்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். அந்த ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது அந்த 12 பேர் எப்படி இருந்தாங்க சொன்னா, நல்லா கவனிக்கணும், ஒருத்தருக்கு ஒத்துவார், ஒருத்தருக்கு ஒத்துவார். 12 பேரை செலக்ட் பண்ணார். 12 பேருக்கு அவங்க தான் ட்ரைனிங் கொடுத்தார். ஆனால் ஒருத்தருக்கு ஒத்துவார். நீ பெரியவனா நான் பெரியவன் சண்டை போட்டுருந்தான். எதுக்குள்ள ஏசப்பா கூட இருந்து சண்டை போட்டுருவாங்க.
அவங்களுக்குள்ள எப்போ வந்தது அப்படின்னா, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் திரும்ப ட்ரைனிங் கொடுத்து, அந்த ட்ரைனிங்ல அவங்க எல்லாம் ஒருமனப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 40 நாள் வந்து இயேசு பரமேறி போயிட்டாரு. பரமேறி போய் சொன்னாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தாங்க. இப்பதான் அவங்களுக்கு ஒரு வட்னஸ் ஒருமனம். வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 1-14 வசனத்தில் வாசிக்கும்போது சபை எப்போ ஒருமனப்பட்டிருந்தாங்க. அப்போஸ்தலர் 1:14 இங்கே அவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய மரியாளோடு அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருமனப்பட்டு, அல்லேலூயா. எத்தனை பேர் ஒருமனப்பட்டாங்க? 120 பேர் ஒருமனப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்ப சபை என்ன பண்ணுதுங்க? ஒருமனப்பட்டது. ஒருமனப்பட்டவன என்ன வச்சுங்க? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருமனம் வந்தாட்டா வந்துடும், ஜெபம் வந்துடும். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் இல்லை. காரணம் என்ன? ஒருமனம் இல்லை. அதனால என்ன இல்லை? ஜெபம் இல்லை. அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ண அவங்க ஒருமனப்பட்டாங்க, தேவனுடைய சமூகத்தில் கரைத்திருந்தாங்க. நல்லா கவனிக்கணும். ஜெபத்திலே ஒருமனப்பட்டார்கள். கர்த்தர் அடுத்த அற்புதத்தை செய்கிறாரு. அப்போஸ்தலர் 2-ம் அதிகாரம் 1-ம் வசனத்தில் வாசிக்கும் போது வந்தபோது ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரம்பிச்சு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் அந்த சபை மேலே ஊற்றப்பட்டது. அவங்க எல்லா ஆவியுமே நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. கத்தோலிக்கர்களே, முதல்ல குடும்பத்துல ஒற்றுமை தேவை, ஒருமனம் தேவை. 2வது சபையில ஒற்றுமை, ஒருமனம் தேவை. அல்லேலூயா. குடும்பத்துல ஒருமனப்படும் பொழுது அங்க மகிழ்ச்சி வருகிறது. சபையில் ஒருமனப்படும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு வருகிறது. அல்லேலூயா. குடும்பத்துல ஒருமனப்பட்டீங்கன்னா குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். சபையில ஒருமனப்பட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கும். அல்லேலூயா. அது அப்போஸ்தலர் 9-ம் அதிகாரம் 31-வது வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 9:31 அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலேக்கு சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. அல்லேலூயா. எல்லா சபைகளிலும் சமாதானம், எல்லா சபைகளிலும் பரிசுத்த ஆவியின் நிறைவு, எல்லா சபைகளிலும் பக்தி விருத்தி, எல்லா சபைகளிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீ குடும்பத்தில் ஒருமனப்படும் பொழுது உன் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். நீ சபையில ஒருமனப்படும் பொழுது சபை பரிசுத்தமா இருக்கும். ஒருமனப்படும் பொழுது பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்துல நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்துல ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் விடுதலை தருகிறார். அல்லேலூயா. தேசம் ஒற்றுமையா இருக்கும் பொழுது தேவன் தேசத்திலே கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மோசே ஒருமனப்பட்டான். ஆண்டவர் தரிசனத்தை வெளிப்படுத்தினார். கூட குடும்பத்தை ஆரோட சேர்த்தாரு. ஆரோடும் மோசையும் சேர்ந்து எங்க போறாங்கன்னா எகிப்து தேசத்துக்கு போறாங்க. அங்க சபையை பலப்படுத்துறாரு. சபை பலப்பட்ட உடனே தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த நற்செய்தியை சொல்றாங்க. கர்த்தர் தேசத்துல ஒரு விடுதலை கொடுத்து பாலத்தை போடுகிற தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதே போல சபை ஒருமனப்படும் போதுதான் தேசத்துல ஒரு அற்புதம் நடக்கும். தேசத்துல அற்புதத்தை நம்ம பார்க்க விரும்புகிறோமா? சபை ஒருமனப்படும்.
எல்லா சபைகளும் ஒருமனப்படும்போது தேவ தேசத்திலே நன்மையான காரியங்களை செய்யாமல் வளர்கிறவராயிருக்கிறார். ஏதும் சொல்வது யோவே 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேசம் இன்னைக்கு ஆசீர்வாதமா மாறணும்னா அது யாருடைய கருத்து இருக்குங்க? சபையில தான் இருக்கு. அல்லேலூயா. சபையில ஒரு மனம் வந்துச்சுன்னா போதும், தேசத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேசத்தில் ஒருமனப்படும் பொழுது நிச்சயமாக தேவ தேசத்தை நன்மையினாலே கர்த்தர் நிரப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் பிள்ளைகளே, கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வருகிற நாட்களிலே நம்முடைய தேசங்களிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை தருவாரா? பாருங்க, இந்த சங்கீதம் 133 முதல் வசனம் ஒருமனப்பட்டா, 2வது வசனத்துல சபையில ஆசீர்வாதம் அபிஷேகம் இறங்குது, 3வது வசனம் சொல்லுது தேசத்திலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரார். வாசிங்க, சங்கீதம் 133:3. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கு பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 133:1 குடும்பத்துல ஒரு மனம் இருந்தால் மகிழ்ச்சி வந்துடும். 2வது வசனத்துல சபையில ஒரு மனம் இருந்தால் அபிஷேகம் வந்துடும். 3வது வசனத்துல ஒரு மன தேசத்தில் இருந்தா ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்துல ஒரு மனம் இருந்தா மகிழ்ச்சி, சபையில ஒரு மனம் இருந்தா அபிஷேகம், தேசத்தில் ஒரு மனம் இருந்தா ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை பெற்றுக்கொள்ள நம்ம ஒரு மனதோடு செயல்படுவோம். ஒன்று சேர்ந்து நம்ம துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்,